என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு பல நிகழ்ச்சிகளில் நான் பல காரணங்களை சொல்லியிருக்கின்றேன். நாம் இந்த ஆசனத்தை 10 நிமிடம் செய்தாலே போதுமானது. மணிக்கணக்காக செய்தால் நாம் ஒழுங்காக செய்ய மாட்டோம். இன்றைக்கி 1 மணி நேரம் பண்ணுவோம், அப்புறம் 4 நாள் கழித்து 2 மணி நேரம் பண்ணுவோம். அது பிரயோஜனம் இல்லை. தினம் பண்ணுங்க, 5 நிமிஷம் போதும். அன்றாடம் 100 நாளும் நாம் சாவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். நமது உடல் முதுமையாகிக் கொண்டிருக்கின்றது, கிழட்டுத்தன்மை ஆகிக் கொண்டிருக்கிறது, வாலிபம் குறைக்கப்பட்டே வருகின்றது நாள் ஆக ஆக ஆக. ஆகவே வாலிபத்தை தள்ளி போடுவதும் கிழட்டுத்தன்மையை குறைக்குவதும் தான் ஆசனத்தின் முக்கியமான குறிக்கோள். ஒரு நாள் ஆசனம் செய்துவிட்டால் 10 நாள் நம்முடைய ஆயுளில் போனஸ் தரப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாக்காடு என்பதே வராது. முனிவர்கள் சொல்கிறார்கள், மூச்சு பயிற்சி ஒன்று செய்தாலே யமன் உன்கிட்ட வரமாட்டான், அவனை அடித்து விரட்டிடலாங்கிறான். ஏற்றி இறக்கி இருகாலும் புரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதாமே. கூற்றுவனே அடித்து விரட்டி விடலாம், மூச்சு பயிற்சி மட்டுமாவது பண்ணுங்கிறான். மூச்சு நின்னால் தானே அவனை தூக்கிட்டு போகிறாங்க. மூச்சு இருக்க வரை அவனை தொட முடியாது, தூக்க முடியாது. அது வரைக்கும் அவன் பேரை சொல்லித்தான் அவன் வேலாயுதம் எப்படி இருக்கான்னா இழுத்துக்கிட்டு இருக்கும்பாங்க. என்னைக்கு மூச்சு நிற்கோ அன்றைக்கி பணத்தை தூக்குவாங்க, வேலாயுதம்னு சொல்ல மாட்டான். அதனால் மூச்சு பயிற்சியும் ஆசனத்தையும் சேர்ந்து தான் நமது முனிவர்கள் பழகி 10,000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு பல்வேறுபட்ட இலக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். யோக இலக்கியம், ரேகசாஸ்திரம், வானசாஸ்திரம், இன்ன பிற திருமந்திரம், திருக்குறள், எத்தனையோ புத்தகங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள், வைத்திய நூல்கள் எல்லாம். ஆகவே இதை செய்தால் நாம் நீடின்று நோயின்றி 100 ஆண்டு வாழலாம். என் அருமை சீடர்களே, இப்பொழுது நமது அரங்கிற்கு முகமது அஸ்ரத் 8 வயது, தேவேந்திரகுமார் 8 வயது, மதுபாலா 8 வயது, நந்தன் அகாடமி பள்ளி திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஹலாசனம் செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டுங்கள். அப்படியே மெதுவாக இன்னும் கொஞ்சம் முன்ன போங்க, இன்னும் கொஞ்சம் முன்ன போகல, கால் தட்டும். கீழே இறங்கு. போடுப்போம் ஹலாசனம். கையை சுருக்கணும். மதுபாலா, கையை சுருக்கு, ரொம்ப அகலமாக வச்சுருக்க கையை சுருக்கு. அப்படி சொல்லணும். முட்டை நிமிரு, முட்டை விரைப்பாக்கிடணும். கால் தரையை தொட்டுட்டு முட்டை விரைப்பாக்கு, முட்டை தூக்கு. மதுபாலா, முட்டை விரைப்பாக்கணும். இந்த ஆசனம் தலையில் போகிற நரம்புகளை இழுக்கப்படுகிறது. கால் பெருவிரல் வரைக்கும் உண்டான அத்தனை நாடி நரம்புகளையும், முதுகு வழியாக போடிய நாடி நரம்புகளையும் இழுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் ஹலாசனம். ஹலம் என்றால் ஏர். ஏரை உழுதுத்தான் அங்கே விவசாயம் செய்ய முடியும். ஏர் உழலைன்னா விவசாயம் செய்ய முடியாது. உடம்பை உழக்கூடிய ஆசனம். உடம்பினுள்ள எல்லா பகுதிகளையும், உள் உறுப்பு வெளி உறுப்புகளையும் செய்யக்கூடியது. குறிப்பாக ஒரு இஎன்டி டாக்டர் செய்யக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த ஒரே ஆசனம் நீங்கிவிடும். மூக்கடைப்பு, காதில் உள்ள பிரச்சனைகள், இன்னும் ஈஸ்னோஃபோலியோ, மூக்கிலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம். ஸ்னேசிங், அடிக்கடி தும்மல் வரக்கூடியது, இவையெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் சரியாயிடும். மெதுவாக்களை இறக்குங்க. நல்ல மூச்சுழுங்க.
இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். தம்பி நீ முன்னப்போ, மத்தியில் இருக்க முன்னப்போ, நீங்கள் 2 பின்னாங்க. நீ முன்ன போடா, நீ முன்னப்போ, மத்தியில் உள்ள முன்னப்போ, நீ இன்னவா பின்ன. அப்படியே திரும்ப, நீங்கள் 2 திரும்ப, நீ முன்ன போட, திரும்படா அங்கே பக்கம். இன்னும் கொஞ்சம் பின்ன போ. ரைட், ரொம்ப போகாத, கொஞ்சம் வா, மேட்டு போ. சரி, இப்போ அலாசனம் போடு. காலை நிமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மதுபாலா கையை சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். முட்டை நிமித்தாத்தான் இந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் தரையை தொடாது. கால் பக்கம் ஒரு சின்ன ஸ்டூலை வச்சு அவங்கள பண்ண வைக்கணும். காலுக்கு தரையை தொட முடியாது. வலுக்கட்டாயப்படுத்தி தொட வச்சோம்னா கழுத்தில் சுளுக்கிடும். அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உயரம் வச்சு ஸ்டூலை வைக்க சொல்லணும். ஒரு 15 நாள் பழகினதுக்கப்புறம் அடுத்தால ஒரு சின்ன தலானியை வச்சு வைக்க சொல்லி அப்புறம் காலை கீழே இறக்கணும். அப்போ தான் அந்த ஆசனம் முழுமையாகும். தலையை தொடர்ந்துட்டு போட்டு காலை அமுக்கணும்னா கழுத்தில் சுளுக்கு ஏற்பட்டுக்கொள்ளும். அந்த நிலைக்கெல்லாம் நம்ம தள்ளப்படக்கூடாது. டாக்டர்கிட்ட போனால் கழுத்து சுளுக்குக்கு ஆசனம்லாம் போடக்கூடாது, சரிவதான்றாங்க. மெதுவாக இறக்குங்க. ஆகவே இது போன்ற ஆசனங்களை பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் நாம் கற்றுக் கொடுத்து, சிறு வயது முதற்கொண்டே இந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் காட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.